வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அரசு வேலை பற்றின டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம். அது 2025க்கான வேலைவாய்ப்பு தாங்க. எங்கேருந்து வந்திருக்குன்னா டிஎன்சிஎஸ்சிலேருந்து தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து வந்திருக்கு. இதுக்கான கல்வி தகுதின்னு வந்து பார்த்திங்கன்னா 8th முடித்தவங்க, 12th முடித்தவங்க, எனி டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 450 வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. இது முழுக்க அரசு வேலை தான். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 28/2/2025 தாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ இது தமிழகம் முழுவதும் இருக்க ஆண் பெண் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரியான போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க, சேலரி பேக்கேஜ் வந்து என்ன, எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். இது எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பாருங்கள். தமிழ்நாடு நுகர்பொருள் வணிகக் கழகம் இதுலேருந்து தான் வந்திருக்கு. மதுரை மண்டலத்திலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மதுரை மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெல் கொள்முதல் செய்கிறாங்களா, அந்த நெல் கொள்முதல் செய்கிற இடத்துலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கான பணிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்து இது வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 1/7/2024 வந்து இது வந்து வெளிவந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சீசனல் பில் கிளர்க்கு, சீசனல் ஹெல்ப்பரு, சீசனல் வாட்ச்மேன், இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் மேனுவல் ஆன் பேடி ப்ரொடியூஸ்மெண்ட் ரூல் சாப்டர் பிரகாரம் தான் வந்து இது வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீசனல் பில் கிளர்க், அதாவது பருவகால பட்டியல் எழுத்தர், இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்களும் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 வேக்கன்சி வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பருவகால உதவுவர், அதாவது சீசனல் ஹெல்ப்பர், இதுக்குமே வந்து பெண்களும் அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 150 வேக்கன்சிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சீசனல் வாட்ச்மேன், அதாவது பருவகால காவலருக்கானது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா பணிநிலை வந்து சொல்லியிருக்காங்க. பணிநிலை வந்து பார்த்திங்கன்னா பருவகால பட்டியல் எழுத்தாளர், பருவகால உதவுபவர், பருவகால காவலர், இந்த 3 போஸ்ட்டுக்கு தான். அதுக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா பருவகால பட்டியல் எழுத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா இளங்கலை அறிவியல் மற்றும் வேளாண்மை அல்லது வேளாண்மை வந்து பொறியியல் பட்டம் பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து பருவகால உதவுபவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும். அதே வந்து பருவகால காவலர், அதாவது சீசனல் வாட்ச்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் சைடு வந்து தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எந்தெந்த கேஸ்ட்டுக்கு எவ்வளோ வந்து வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாகவே வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயது வரம்பு, அதாவது உங்களோட ஏஜ் லிமிட் வந்து இந்த 1/7/2024 அப்போ இவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிஸ் வைஸுமே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ரிசர்வேஷன் சைடுமே. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எதுவும் அது மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான சேலரி பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா பருவகால பட்டியல் எழுத்தர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா சீசனல் பில் கிளர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5287 ரூபா ப்ளஸ் டிஏ. இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா ₹5087 மைனஸ் டிஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பருவகால உதவுவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ₹5218 வந்து கொடுத்துருக்காங்க ப்ளஸ் டிஏ. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாட்ச்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருவகால காவலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹5218 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளஸ் டிஏ. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா 28/2/2025 தாங்க அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி. இது வந்து முழுக்க வந்து மதுரை மாவட்டத்தில் தான் வந்து இருக்குது. அதுவுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது அப்ளை பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தை வந்து இருப்பிடமாக கொண்ட ஆண் மற்றும் பெண் விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்லைன்லலாம் அப்ளை பண்ண முடியாது, பதிவு அஞ்சல் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மின்னஞ்சல் மூலிமா மட்டும்தான் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 28/2/2025 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும். அதுக்கான இதுவுமே வந்து கொடுத்துருக்குறாங்க அட்ரஸ்ஸு. ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் வந்து நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ இவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா
கல்வி மதிப்பெண் பட்டியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 மதிப்பெண்ணும், நேர்முக தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 மதிப்பெண்ணும் என்ற அடிப்படையிலும், பருவகால காவலருக்கு 100 மதிப்பெண் 100 மதிப்பெண்களும் நேர்காணல் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸாக வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட விண்ணப்பதாரரின் பதிவு பெயர், உங்களோட பெயர் வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கும் பதிவு பெயர் வந்து இங்கே வந்து கொடுக்கணும். விண்ணப்பிக்கும் பதிவு பெயர் இங்கே வந்து உங்களோட ரீசன்ட் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பெயர் அல்லது வந்து பார்த்திங்கன்னா தந்தை அல்லது வந்து பார்த்திங்கன்னா கணவன் பெயர், உங்களோட பாலினம், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நிரந்தர முகவரி கொடுக்கணும், தற்போதைய முகவரி கொடுக்கணும், உங்கள் கைபேசி எண் அதாவது ஃபோன் நம்பர் கொடுக்கணும், ஜாதி மதம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பொதுப்பிரிவு, பிற்பட்டப்பட்ட, மிகவும் பிற்பக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிறந்த தேதி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கல்வி தகுதி வந்து கொடுக்கணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது 8th ஸ்டாண்டர்ட்னா என்ன, எந்த இயரில் பாஸ் பண்ணியிருக்கீங்க, டோட்டல் மார்க்ஸ் வந்து என்ன, பர்சன்டேஜ் என்ன, அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட், டிகிரி, இந்த 4க்குமே வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அதாவது நீங்கள் எந்த கேட்டகரியில் முடிச்சிருக்கீங்களோ அதை பற்றி நீங்கள் வந்து ஃபில் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரசால் வழங்கப்பட்ட முன்னுரிமை சான்றிதழ் இருப்பின் அதன் விபரம் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து நீங்கள் வந்து சேர்த்து சில இதெல்லாம் வந்து அனுப்பணும். அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மாற்றுச் சான்றிதழ், அனைத்து மதிப்பெண் சான்றிதழுமே வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜாதி சான்றிதழ், பட்டதாரி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் அரசால் வழங்கப்பட்ட முன்னுரிமை சான்றிதழ் ஏதேனும் இருப்பினும் அதையும் இணைக்கப்பட வேண்டும். அதாவது இதெல்லாமே வந்து ஜெராக்ஸ் நீங்கள் வந்து இது கூட வந்து நீங்கள் வந்து அனுப்புனா போதுமானது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களோட சிக்னேச்சர், இங்கே வந்து உங்கள் சிக்னேச்சர் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலே இங்கே ஒரு அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து இதை வந்து 28ஆம் தேதி 5 மணிக்குள்ளே, அதாவது 28/2/2025 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.